பெண்களுமே ரொம்ப சந்தோஷமா தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுடைய பழைய உடம்பு எப்படி கிடைக்க போகுதோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்குது. உடம்பை எப்படி சிக்கன் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோவும், பிரசவத்துக்கு அப்புறமா அடி வயிற்றில் வர்ற சதையை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். இப்போது ஸ்ட்ரெச் மார்க்ஸை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் சொல்ல போகிறேன். ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு ரெமிடி தான் இது. வாங்க பார்க்கலாம். இதில் நாம் ஒரு கத்தாழை துண்டை எடுத்துக்கலாம். இந்த கத்தாழையை தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்க சதை பகுதியில் தான் நாம் இந்த ரெமிடி பண்ண போகிறோம். முடிஞ்சளவு கத்தாழையை எடுத்து இப்படி கட் பண்ணுறதுக்கு பாருங்கள். இப்போது ரெடிமேடாக ஜெல்லெல்லாம் இருக்குது, ஆனால் அதை விட இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். நல்லா தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சதை பகுதி மட்டும்தான் நமக்கு தேவை. இந்த கத்தாழை ஜெல் கூட நம்ம எண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸியில் அரைச்சி பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட்டை தான் நம்ம வயிற்றில் அப்ளை பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் விளக்கெண்ணெயோ இல்லை வேறு ஏதாவது எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். ஏன் அப்படின்னா ஈரப்பதத்தை ரொம்ப அதிக நேரம் தக்க வச்சுக்கிறதுல விளக்கெண்ணெய் ரொம்ப பெஸ்ட்டு. அதனால் ரொம்ப சீக்கிரமாக ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாமே மறைஞ்சிடும். நீங்கள் இந்த பேஸ்ட்டை வயிற்றில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 இல்லை 3 நிமிஷத்துக்கு வயிறை நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்பூன் மட்டும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கை போடாதீங்க. கை போட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் யூஸ் பண்ணிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா அடியில் அந்த ஜெல்லெல்லாம் படிஞ்சிடும். ஸோ கலக்கி விட வேண்டியிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோஸாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.